ஒரு 1½ வருஷத்துக்கு முன்னாடி ஆக்ரா போயிருந்தேங்க. ஆக்ரா வந்து போறப்ப எனக்கு ஒண்ணும் பெருசா தெரியல. ஆனா வந்து அங்க உள்ள போனதுக்கப்புறம் உண்மையாவே எனக்கு கொஞ்சம் அது பிரம்மாண்டமா தான் தெரிஞ்சதுங்க. அந்த கட்டடக்கலை நம்ம வெளியிலேருந்து பார்க்குறப்போ அது ஒரு மாரி தெரியலாம். ஆனா கிட்ட ரொம்ப பக்கத்துல போய் பார்க்குறப்போ உண்மையாவே வந்து அது ரொம்ப கவர்ந்து இழுக்கிற மாதிரி ஒரு விஷயமா தான் இருந்ததுங்க. அவ்ளோ அழகா ரசிச்சு, ரசிச்சு தன்னோட மனைவிக்காக ஒரு விஷயத்த உருவாக்கியிருக்கிற ஒரு மனுஷன நெனச்சா, நிஜமாவே அது எனக்கு பிரம்மாண்டமாவும், பிரமிப்பாவும் தெரிஞ்சதுங்க. ஒரு யமுனை ஆற்றங்கரை ஓரத்தில, அந்த இடத்துல அந்த தாஜ்மஹால் வந்து பார்த்திங்கன்னா, அந்த சைடு பேக் சைடு யமுனை ஆறு ஓடுது. இந்த பக்கம் மேட்ல வந்து பார்த்திங்கன்னா, தாஜ்மஹால். அவ்வளோ ஒரு அழகான வேலைப்பாடு, அவ்வளோ ஒரு அழகான எவ்வளோ ஒரு கலைநயம் இருந்தா அந்த மாதிரி தன்னோட இறந்து போன மனைவிக்காக இந்த மாரி ஒரு கட்டடத்த வந்து உருவாக்கியிருப்பாங்கன்னு நெனச்சு பாருங்களேன்! எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க.